10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.13 மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். a மைனஸ் b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் b மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் b, a, c ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மூலங்கள் மெய் மற்றும் சமமாய் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான நிபந்தனை என்ன? தன்மை காட்டியின் மதிப்பு 0விற்கு சமமாய் இருக்கும். மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் தன்மை காட்டி டெல் ஈக்குவல் டு 0, அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac மதிப்பு எதற்கு சமம்? 0விற்கு சமம். இந்த நிபந்தனையை வச்சு நாம மதிப்பு கணக்கிடலாம். அதாவது BAC என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும்னு நிறுவலாம். இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தோட ஒப்பிடுறோம். a மைனஸ் b பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் b மைனஸ் சி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டினை இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் சி. இதில் ஏபிசி ஸ்மால் லெட்டரில் இருக்கிறதுனால இங்கே கேபிட்டல் லெட்டர் எடுத்துக்கலாம். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் சி ஈக்குவல் டு 0 உடன் ஒப்பிடுறோம். அப்படி ஒப்பிடுறப்ப நிபந்தனை என்ன? அதாவது எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் என்னது? ஏயின் மதிப்பு எதற்கு சமம்? a மைனஸ் பி. எக்ஸின் கீழ் கேபிட்டல் பியோட மதிப்பு b மைனஸ் சி. மாறிலி உறுப்பு சி என்பது சி மைனஸ் ஏ. இதை தன்மை காட்டி b ஸ்கொயர் மைனஸ் 4ac பிரதியிடலாம். இந்த மதிப்புகளை பிக்கு பதிலாக, அதாவது இங்கே கேபிட்டல் ஏபிசி கொடுத்துடலாம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துப்போம். பியின் மதிப்பானது b மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏயின் மதிப்பு a மைனஸ் பி, சியின் மதிப்பானது c மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. b மைனஸ் சி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். b ஸ்கொயர் மைனஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர்னு இருக்கும். அடுத்து மைனஸ் 4 பெருக்கல் ஏ மைனஸ் பியை சி மைனஸ் ஏவோட பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா a இன்ட்டு சி ஏசி, ஏ பெருக்கல் மைனஸ் ஏ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏவோட ஏவை பெருக்கிறப்ப ஏ ஸ்கொயரு. அடுத்து மைனஸ் பிசி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏவையும் பியையும் பெருக்கிக்கிட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் மைனஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 4ஆல் உள்ளார பெருக்கிக்கலாம். அப்போ மைனஸ் 4ac மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4bc மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 4ab ஈக்குவல் டு 0. இதை வரிசையாக எழுதிக்கலாம். முதல்ல a ஸ்கொயர் உறுப்பு 4a ஸ்கொயர், அடுத்து b ஸ்கொயர் உறுப்பு, c ஸ்கொயர் உறுப்பு, ab உறுப்பு. ab ஒன்று தான் இருக்குது, மைனஸ் 4ab. bc என்பது ஒரே ஒரு உறுப்பு, மைனஸ் 2bc ஒன்று இருக்குது, ப்ளஸ் 4bc ஒன்று இருக்குது. ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா ப்ளஸ் 2bc. ஏசிங்கிறது ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இந்த 4a ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 2a ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். அடுத்து b ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயரு மைனஸ் 4ab ப்ளஸ் 2bc மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இங்கே என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப ரெண்டு உறுப்புகள் நமக்கு மைனஸ் குறியில் இருக்குது. அதாவது மைனஸ் 4abயும் மைனஸ் 4acங்கிறது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டுலையும் எது நமக்கு பொதுவாக இருக்குன்னா ஏயானது பொதுவாக இருக்குது. அப்போ ஏவோட மதிப்பானது மைனஸ் குறியில் வரும். அப்போ ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடது பக்கம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ பி ப்ளஸ் சி இடது பக்கம் இருக்கட்டும், மைனஸ் 2a வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 2a. பிஏசி என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும்னு நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். b, a, c ஆனது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் அதற்கு உண்டான நிபந்தனை என்ன? t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 போடுவோம். t2ஓட மதிப்பு a மைனஸ் பி t1a, அடுத்து t3c மைனஸ் t2ஓட மதிப்பு a.
மைனஸ் ஏ இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் ப்ளஸ் ஏ. சி மைனஸ் பி வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் பி. அப்போ 2a ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. அதே மதிப்பு தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்குது. தேர்ஃபோர் பி கமா ஏ கமா சி ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் அப்படின்னு நிறுவியாச்சு. தேங்க்யூ.